திருச்சியில் மின்சாரம் பாய்ந்து ஒப்பந்த மின் ஊழியர்கள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். எவ்வளவு நேரமாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது? தற்போது நிர்வாகம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனரா? விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி கே நகர் அருகே ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் நேற்று மின் வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் மருங்காபுரியை சார்ந்த கலாமணி, மாணிக்கம் ஆகியோர் உயர் மின் அழுத்த கோபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் கலாமணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாணிக்கம் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மாணிக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனை தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. இறந்த இருவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக நேற்று மாலை கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் இறந்ததற்கு முக்கிய காரணம் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியம். எனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தங்களது மறியலை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.